வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக சார்பில் ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா. வானகரத்தில் நடக்கும் விழாவில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுகிறார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. 2 தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூரில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வரும் புதன், வியாழக்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் அதிகரிக்கும் கூட்டம். சீரான நீர்வரத்து உள்ள நிலையில் உற்சாக குளியல். ஈரோடு மாவட்டம் திம்பம்மலை பாதையில் சாய்ந்த மூங்கில் மரங்கள். 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. குரூப் 2 தேர்வில் மதிப்பெண்கள் வழங்குவதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் குளறுபடி என தகவல் பரவிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி விளக்கம். நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பையும் கேட்க இன்று கூட்டம். தைப்பொங்கல் நாட்களில் CA ஃபவுண்டேஷன் தேர்வு. தேதிகளை மாற்ற வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு MP சு வெங்கடேசன் கடிதம். மகாராஷ்டிராவில் போட்டியிட்ட 145 தொகுதிகளில் 132 தொகுதிகளை வசப்படுத்திய பாஜக. காங்கிரஸ் கட்சியுடன் நேரடியாக மோதிய 75 தொகுதிகளில் 64 வெற்றி. மகாராஷ்டிராவில் அடுத்த முதலமைச்சர் யார்? பேசி முடிவெடுக்கப்படும் என ஏக்நாத் ஷிண்டே விளக்கம். மகாராஷ்டிராவில் பொய் மற்றும் வஞ்சகம் வீழ்த்தப்பட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரசின் போலி வாக்குறுதிகளை மக்கள் புறந்தள்ளிவிட்டதாகவும் கருத்து. மகாராஷ்டிர மக்களின் தீர்ப்பு எதிர்பாராதது என ராகுல் காந்தி கருத்து. முடிவுகளை பகுப்பாய்வு செய்வோம் என உறுதி. வரலாற்றில் முதல் முறையாக ஜார்க்கண்டில் மீண்டும் வெற்றி பெற்ற ஆளும் கட்சி. தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் ஷமி ஜமா மஸ்ஜித் மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு. கல்வீச்சை எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக உள்ள ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பழிவாங்கும் அரசியலையும் பல தடைகளையும் உடைத்தெறிந்தவர் என புகழாரம். பெர்த் டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணி. ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் போட்டியிலேயே சதம் விளாசினார் ஜெய்ஸ்வால். தொழிலதிபர் அதானிக்கு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன். 2000 கோடி லஞ்ச வழக்கு தொடர்பாக 21 நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு கெடு. நெல்லையில் புரொஃபஷனல் கொரியர் நிறுவன தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை.
இன்று தொடங்குகிறது IPL வீரர்களை தேர்வு செய்வதற்கான மெகா ஏலம். CSK அணியில் 20 வீரர்களை புதிதாக எடுக்க வாய்ப்பு. ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவையொட்டி சென்னை அருகே வானகரத்தில் நடைபெறும் விழாவில் அவரது முழு உருவப்படத்தை EPS திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய இரண்டாவது முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை அதிமுக இன்று கோலாகலமாக கொண்டாடுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி மண்டபத்தில் இதற்கான விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் நிகழ்வாக ஜானகி அம்மையாரினுடைய அரசியல் பயணம், திரைப்பயணம் மற்றும் அவர் அதிமுகவுக்காக ஆற்றிய பணிகளுக்கான புகைப்பட கண்காட்சியை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த பிறகு இப்போ அவர் புறப்படுவதை பார்க்க முடிகிறது. அந்த புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார். என்னென்னலாம் இருக்குன்னா, அவர் இறக்கும் தருவாய் வரை அந்த அவருடைய வாழ்க்கை என்பது 76 வருடங்கள் அவர்களுடைய பணிகள் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சி தான் அது முழுவதுமாக காட்சிப்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த கண்காட்சிக்கு பிறகாக குற்றுவிளக்கை கேட்டு வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஜானகியாரனுடைய திரைத்துறையினுடைய பயணங்கள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தது, எதெல்லாம் முக்கியமாக இருந்தது என்பதை போன்றவை இங்கே காட்சிகளாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் பின்னராக கவியரங்கம், பட்டிமன்றம், அதே போல நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5 மணி அளவில் விழா பேருரையாற்றுகிறார். இதில் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழா மலரும் வெளியிடப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அதிமுக சார்பில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி மாரதா சமூக மக்கள், OBC வகுப்பினர், விவசாயிகளின் ஆதரவை யார் எவ்வளவு அறுவடை செய்துள்ளனர் என்பதை விளக்குகிறார் நந்தா. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க பாஜக. ஒட்டுமொத்த நாட்டின் அரசியல் கவனத்தை மகாராஷ்டிரா மாநிலம் பக்கம் திசை திருப்பி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள். இப்படியான ஒரு வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சில காரணங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மராட்டா சமூக மக்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதிகள் அப்படின்றது அந்த மாநிலத்தில் 89 தொகுதிகளில் வெற்றி அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ NDA கூட்டணி 73 இடங்களையும், இந்தியா கூட்டணி 13 இடங்களையும், மற்றவர்கள் 3 இடங்களையும் பிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மராட்டா இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருக்கான வாக்கு, அதாவது மராட்டா மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. காங்கிரஸ் அந்த வாக்குகளை அப்படியே அறுவடை செய்யறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது கை கொடுக்கல அப்படின்றதான் தேர்தல் முடிவுகள் சொல்லுது. அடுத்ததாக OBC ஓட்டு யாருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்தது. OBC மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப மொத்தம் இருக்கக்கூடிய 90 தொகுதிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. அதில் NDA 77 இடங்களையும், இந்தியா கூட்டணி 13 இடங்களையும் பிடிச்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப நகர்ப்புற பகுதிகளில், அர்பன் தொகுதிகளில் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ மொத்தம் 58 இடங்கள். இதில் NDA 41, இந்தியா கூட்டணி 17 இடங்களை பிடிச்சிருக்கு. குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, அந்த இடத்துல
பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப கிராமப்புற பகுதிகளில் யாருக்கு மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிராமப்புற பகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தில் 140 தொகுதிகள் இருக்குது. இதில் 116 இடங்களை என்டிஏ கூட்டணி பிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்தியா கூட்டணி 23 இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்க்குறப்ப விவசாயிகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிராவும் கூட தான். அப்படி பார்க்குறப்ப விவசாயிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு பார்க்குறப்ப மொத்தம் 58 இடங்களில் விவசாயிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. அதில் என்டிஏ 50 இடங்களையும் இந்தியா கூட்டணி 7 இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் மூங்கில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் தமிழ்நாடு கர்நாடக இடையே 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், அந்த பகுதியில் மூங்கில் மரங்கள் விழ காரணம் என்ன? போக்குவரத்தை சீர் செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் மனுஷா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டையூசி வளைவுகளை கொண்டது. இந்த மலைப்பகுதியை கடந்துதான் கர்நாடக மாநிலம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. நாள்தோறும் இதில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிப்பதுண்டு. லாரி, கனரக வாகனங்கள் என நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிப்பதுண்டு. இந்த நிலையில் சாலையின் இருபுறமும் மூங்கில் மரங்கள் அதிக அளவில் காணப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது நிலவி வரும் அதிவேக காற்றினாலும் வனப்பகுதியில் யானை நடமாட்டங்கள் மூங்கிலை உடைத்து சாப்பிடுவதாலும் அதிக அளவில் மூங்கில் மரங்கள் சாலைகளில் விழத் தொடங்கும். இந்த நிலையில் இன்று திம்பத்திலிருந்து ஆசனூர் செல்லும் இடத்தில் பார்த்து அரேபாளையம் என்ற இடத்தில் மூங்கில் மரங்கள் சாலையில் விழுந்ததால் சுமார் 1 மணி நேரமாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதில் பேருந்திலிருந்து பயணிகள் போதிய செல்போனில் நெட்வொர்க் இல்லாததால் யாரை தொடர்பு கொள்ள முடியாததால் தானாகவே முன்வந்து வாகன ஓட்டிகளும் பயணிகளும் மூங்கில் மரங்களை அவர்களாகவே அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். விடுமுறை தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம்.